எந்த தம்பி? அது அதை விடுவோம் அவரை விடுவோம். இப்போ பெரியவங்களுக்குள்ள சண்டை, அவரை இழுக்காது. இது இங்கே வாங்க மெயின் ரவிடியோட மோதிக்கிட்டு இருக்கும்போது அவரை போய் எதுக்கு இழுக்கிறீங்க? வேற ரொம்ப உற்சாகமாக இருக்கு. திரும்ப சொல்கிறேன், பெரியார் மண் என்று பேசாதீங்க. இது சேர சோழ பாண்டியன் மண், இது பூலித்தேவன் மண், மருதுபாண்டியர் மண், இது வேலுநாச்சியார் மண், தீரன் சின்னைமனை மண், ஆலகமுத்துக்கோன் சுந்தரலிங்கனார் மண். புரியுதா? உன் நல்ல இது பெரும்புடுகு முத்தரையன் மண், இது கொடிகாத்த குமரன் மண், செக்கிழுத்த செம்மல் என் பாட்டன் வாவுசி மண், இது முத்துராமலிங்க தேவர் என்கிற தெய்வ திருமகன் மண், பெருந்தலைவர் காமராஜன் என்கிற மண், எங்கள் தாத்தா கக்கனுடைய மண். ஒவ்வொருத்தரும் வாரம்பொருளாம் பெரியார் மண் கோலாதரி வந்துடும். இது என் மண், தமிழ் மண். எங்களுக்கு பெரியார் மண் இல்லை, பெரியாரே ஒரு மண்ணு தான் எங்களுக்கு. வேற ஏதாவது அதான் வீட்டுக்கு போகிறேன். இங்கே பாருங்கள், நீங்கள் எல்லாம் சொல்கிறீங்க சட்டம் ஒழுங்கு நல்லாட்சிலாம் சொல்கிறீங்க. வழக்கொலையை தடுக்க ஒற்றை மகன் ஜாவர் அலி போராடியிருக்கார். முதல்ல எஸ்பி கிட்ட, யார் எஸ்பியாக இருந்து ஆள் யாருன்னு தெரியும், பல முறை புகார் அளிச்சிருக்காரு. எடுத்த நடவடிக்கை என்ன? ஒன்றும் கிடையாது. ஒருத்தன் ஏற்றி கொன்னுட்டு மறுபடி செத்துருக்காரா இல்லையான்னு உறுதி செய்வதற்கு மறுமுறையை ஏற்றினா அவன் மனநிலை என்ன? எவ்வளோ கொடூர மனநிலை! ஒரு கொள்ளையனுக்கு, ஒரு கொலகாரனுக்கு இவ்வளவு துணிவு எப்படி வருது? இந்த சட்டம் அவனை பாதுகாக்கு. இந்த சட்டம் கொடுக்குற திமிர் கேட்டால் நான் நல்லாட்சி கொடுக்குறேன்றீங்க. சஸ்பெண்ட் பண்ணி வேற இடத்துல பணிமாற்றம் செஞ்சு பதவி உயர்வு கொடுப்பீங்க, அதானே? நீங்கள் இங்கே பாருங்க, இந்த எல்லாரும் பெரியாரை எதிர்க்கிறாங்கன்னு என்னை எதிர்க்கிறாங்கன்னு ஒரு கேள்வி கேட்குறேன். ஏடிஎம் கேடிஎம்கே எந்த இடத்துல மாறுபடுது? கொடியில் அண்ணா இருக்கார், இங்கே இல்லை, அவ்வளவுதான். ஸ்டெர்லைட்டு துப்பாக்கி சூடு யார் ஆட்சியில் நடந்தது? ஐயா எடப்பாடி ஆட்சியில். எதிர்கட்சியாக இருந்தால் ஐயா ஸ்டாலின் கொடுத்த வாக்குறுதி என்ன? 2 மாதத்தில் நாங்கள் ஆட்சிக்கு வந்து இதற்கான நீதியை நிலைநாட்டுவோம். இருக்கா இல்லையா? இருக்கு. கொடநாட்டில் கொலை யார் ஆட்சியில் நடந்தது? செத்தா 5 பேர், கொன்னவன் கொண்டிருக்கான் ஒருத்தன். யாரை கொண்டிருக்கான்? கொன்னவன் யார்? கொள்ளறதுக்கான காரணம் நோக்கம் என்ன? கண்டுபிடிக்கலை. ஐயா ஸ்டாலின் எதிர்கட்சியாக இருக்கும்போது 2 மாதத்தில் விசாரித்து கண்டுபிடிச்சி நீதியை நிலைநாட்டுவேன். எங்கள் நீதி பொள்ளாச்சியில் கூட்டு பாலியல் வன்கொடுமை நிகழ்ந்தது. இன்னும் காணொலி இருக்குது. இப்போ வேணால் நீ மறைச்சிருக்கலாம், அழிச்சிருக்கலாம். நாங்கள் வந்தால் நீதியை நிலைநாட்டுவோம். வந்து 4 வருஷம் ஆக போகுது. ஏன் நிலைநாட்டலை? கொலையில் திருட்டில் இருட்டில் உருட்டில் 2ம் கூட்டு. ஒரே கட்சி தான். நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லுங்கள். பெரியாரின் பார்ப்பன எதிர்ப்பை ஏற்கிறதா இருந்தால் பார்ப்பனிய தலைமையை ஏன் ஏற்றீர்கள்? அந்த அம்மாவின் அமைச்சரவையில் ஏன் இருந்தீர்கள்? பதில் இருக்கா? பெரியாரின் கடவுள் மறுப்பணிக்கு ஏற்கிறீர்களா? பெரியாரின் தாலி அறுப்பை ஏற்கிறீர்களா? உங்கள் மனைவிக்கெல்லாம் தாலி அறுக்கிறீர்களா? பெரியாரின் கற்பப்பை அகற்றல், அதுதான் பெண்ணிய சுதந்திரம், ஏற்கிறீர்களா? பதில் இருக்கா? கணவன் இருக்கும்போது, கணவனோட வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது வேறொரு ஆண்மகனோட விருப்பம் ஏற்பட்டால் அவனோடு போய் உறவு வைத்து கொண்டால் அதை குற்றம் என்று கருதக்கூடாதுங்கிற கோட்பாட்டை நீங்கள் ஏற்கிறீர்களா? தம்பி, வாயத்தான் திறந்திருக்கேன், இன்னும் பேச ஆரம்பிக்கல. ஒவ்வொன்றா பேசுவேன், நீங்கள் பதில் சொல்லிக்கிட்டே வாங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.